வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு அழகிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்வடைகிறேன். 7 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மை எங்கே? விசாரணை எங்கே? பொறுப்பு யாருக்கு? குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்கும் படலம் ஆரம்பம். 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள 3 தேவாலயங்களிலும் கொழும்பில் உள்ள 3 முக்கிய ஹோட்டல்களிலும் தொடர் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டது. காலை சுமார் 8:25 முதல் 9:20 மணிக்குள் முக்கிய வெடிப்புகள் இடம்பெற்றதாக இலங்கை சுகாதாரத்துறையின் ஆய்வு பகுதி குறிப்பிடுகிறது. இத்தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர், 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பாக வெவ்வேறு அதிகாரப்பூர்வ ஆரம்ப பதிவுகள் காணப்படுகின்ற போதிலும் திருத்தப்பட்ட கணக்குகளின் அடிப்படையிலே 2026ஆம் ஆண்டு 279 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் 2019 ஏப்ரல் 4 தாக்குதல் தொடர்பான உளவு தகவல் கிடைத்ததாகவும், ஆனால் ஏப்ரல் 21 தாக்குதல் நடைபெறும் வரை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டம் கூட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவர், முன்னாள் IGP மற்றும் முன்னாள் SIS பணிப்பாளர் உள்ளிட்டோரின் செயலிழப்பு அடிப்படை உரிமை மீறலாக இருந்ததாக தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு. உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ரூபாய் 311 மில்லியன் நஷ்ட ஈடாக வழங்கப்பட்டது. 2025 ஏப்ரல் 25 வரை வழங்கப்பட்ட உதவிகள். குடும்ப உறுப்பினரை இழந்தவர்களுக்கு ரூபாய் 97.52 மில்லியன் வழங்கப்பட்டது. காயமடைந்தவர்களின் மருத்துவ உதவிக்கு ரூபாய் 99.01 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. பாடசாலை கல்வி உதவி ரூபாய் 107.83 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. உயர்கல்வி உதவி ரூபாய் 4.05 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. முதியோர் உதவி ரூபாய் 2.4 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. மொத்தமாக 664 பயனாளிகளுக்கு ரூபாய் 311 மில்லியன் வழங்கப்பட்டதாக அரசு தெரிவிக்கிறது. 2025 மே 21 அன்று இந்த இழப்பு தொடர்பான உச்ச நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்ததாக கூறப்படுகிறது. 2026 புதிய திருப்பம். 2026 பிப்ரவரி 25 அன்று முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக CID-யினரால் கைது செய்யப்பட்டார். அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இவரிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்துடன் சுரேஷ் சாலே சிறையில் இருந்தவாறு தனக்கு எதிரான குற்றங்கள் ஆதாரமற்றவை என கூறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சுரேஷ் சாலே அவர்கள் சிறையில் இருந்தவாறு தனக்கு எதிரான குற்றங்கள் ஆதாரமற்றவை என குறிப்பிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று பின்பு மீண்டும் சிறைக்கு திரும்பினார். நாட்டில் பரபரப்பாக பேசப்படும் தற்போதைய நிலை. கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவிற்கும் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித்த ஜெயசுந்தர் அவர்களுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் குற்றவாளிகள் என கருதி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. தனக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது தொடர்பில் இருவரும் மகிழ்ச்சியடைந்திருப்பார்கள் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிபதியிடம் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள விவகாரம் நாட்டில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கிடைத்த உளவு எச்சரிக்கைகளை தடுத்து நிறுத்த தவறியமை மற்றும் அலட்சியமாக செயற்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தாக்குதல் நடைபெறக்கூடும் என முன்கூட்டியே உளவு எச்சரிக்கைகள் கிடைத்த போதிலும் தனது பதவியை பயன்படுத்தி தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளமையால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது அவர் இன்றைய இந்த தீர்மானமானது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை சுற்றியுள்ள சரித்திரத்தின் இறுதி முடிவாகும் என கூறினார். இந்த தீர்ப்பை கேட்டு இருவர் மட்டுமே அளவில்லாத மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவர் ஆரம்பத்திலிருந்தே சட்டமா அதிபர் திணைக்களத்தால் பாதுகாக்கப்பட்ட நிரந்த ஜெயவர்தன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்று குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயே முன்னாள் காவல்துறை அதிபர்
பூஜித் ஜெயசுந்தரவிற்கும் அதே நீதிமன்றம் இன்று 31ஆம் தேதி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்விடயமானது இலங்கையின் நீதித்துறைக்கும் இலங்கையின் தற்போதைய அரசுக்கும் பெருமை சேர்த்த விடயமாக அனைவருடைய பாராட்டை பெற்றிருக்கிறது. தமது அரசியல் தேவைக்காக அப்பாவி மக்களினுடைய உயிர்களை பறித்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் இன்னமும் கைது செய்யப்பட காத்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் இதுபோன்ற தகவல்களை லங்காஃபோ ஊடகம் சார்பாக வழங்க காத்திருக்கிறோம். லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.